இங்கே பாரு, இங்கே நல்லா அழுத்திப்பிடி. அப்படிதான், இழுத்து விடு. அடிச்சிட்டான். பரவாயில்ல, திறமைசாலிடா. இதை பிடிச்சுக்கோ. நான் போய் கீழே பார்த்துட்டு வரேன். ஐயோ பாவம்ல, அதோட பாவம். தோட்டத்தோட கிழக்கு பக்கம் அந்த பெரிய தேக்கு மரத்துக்கு கீழே 19 கிலோ தேரும். ஒரு ஆளை கூட கூப்பிட்டுக்கோ. சரி. டேய், நீ சாராயம் குடிச்சிருக்கியா? சாராயம் நல்ல காரம் இருக்கிற பன்னிக்கறியோட சேர்த்து குடிச்சிருக்கியா? உன்னை நான் குடிக்க வைப்பேன். வீட்டுக்கு தெரிஞ்சா என்னை கொன்றுவாங்க. குடிக்கலன்னா உன்னை நான் சாகடிச்சிருவேன். கிழக்கிலிருந்து ஒருத்த வந்தத நான் பார்த்தேன் பெண்ணே, மீன் பிடிச்சத நான் பார்த்தேன். நான் பார்த்தேன்டி. ஆடிக்கிட்டு இருக்கிற பாம்பே, பாடிக்கிட்டு இருக்கிற பாம்பே, உன் பல்லதான் புடுங்கணும். பாம்போட பல்ல புடுங்குவ நீ? டேய், பலாப்பழம் திருநது யாருடா? ஐயனோட பலா எடுத்தது நீதானே, அக்காவோட பலா எடுத்தது நான் இல்ல. தோட்டத்துல பழம் எடுத்தது நீதானே, தோட்டத்துல பழம் எடுத்தது நான் இல்ல. அக்காவோட சேலை எடுத்தது நீதானே, அக்காவோட சேலை எடுத்தது நான் இல்ல. அக்காவோட உலக்கையை எடுத்தது நீதானே. என்னது? நானா? நான் ஒன்னும் எடுக்கல. நான் எதையும் பார்க்கவும் இல்ல. அப்படின்னா நீ என்னடா திருடுன? மனசு. என்னது? மனசு மனசு. அக்காவோட மனசை எடுத்தது நான் தானே. உண்மையாதான், மனசை எடுத்தது நான் தான். முட்டை முட்டை குடிச்சு புட்டு வளராத போடா, கறிக்கடையில வாசனை வர்றப்ப நாக்கு பதைக்குதுடா. கறி சாப்பிட வேணுமுன்னா கொஞ்சம் பொறு நீடா. டேய், மோப்பம் பிடிக்கிறியாடா? திருட்டு பயல உண்மையா சொல்றான். மோப்பம் பிடிக்கிறல்ல? கறியில இப்போ நஞ்சு கலந்தது நீதானே. நான் குடிச்ச பாட்டில திருடி குடிச்சவன் நீதானே. அக்காவோட மனசை எடுத்தது நான் தானே. அக்காவோட மனசை எடுத்தது நான் தானே. அக்காவோட துவையலு தான் ரொம்ப சுவையா இருக்கும். கூட கொஞ்சம் சாராயமும் வேணும்ல. கறிய கொஞ்சம் சாப்பிட்டா என் வயிறு ஒரு மாதிரி ஆகுதே. என் வயிறு ஒரு மாதிரி ஆகுதே. என் வயிறு ஒரு மாதிரி தான் 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 ஆகுது.
என்ன சூடா பண்ணிட்டு இருக்கு. இருக்கிற? கீழே வர்றா, டேய், வா, வா, ஊத்து, வா, ஊத்து, வா. ஊத்து. அந்த பக்கம் தள்ளி ஊத்து. இங்கேயே அக்காவோட ஊத்து. காந்தாரி சட்டினிய தொட்டு சரியா கழுவு. நரகத்துக்கு அப்படிதான். போகட்டும் என்னோட ஜோசப்பு. டேய் ஏன்டா இப்படி வாந்தி எடுத்து அசிங்கப்படுத்துற? எந்திரிச்சு போடா. வந்துட்டேன் நான் அசிங்கப்படுத்துறதுக்குன்னு. அப்படியே இங்கேயே விழுந்து கடை என்ன? பார்த்து பார்த்து காலை வச்சு. சீக்கிரம் போலாம், போலாம். வேலை முடிக்கிறோம் கிளம்புங்க. இறங்கு. பார்த்து, இதையும் விட்டுறல. விடல. பாக்குறேன், போ. பார்த்து வழுக்கு போகுது. ஏய் ஒழுங்கா உட்காரணும். டேய் உட்கார்றா. புடி. டேய் நான் போயிட்டு 10 எண்ணதுக்கு அப்புறம் நீ இதை பத்த வைக்கணும். சொல்றது புரியுதாடா? டேய் புரிஞ்சதுல? 10. போயிட்டானா? அது என்னது அது? இன்னைக்கும் எங்கேயோ பட்டாசு வெடிச்சுத. ஏய் வா. ரொம்ப திமிரு பண்ணன்னு வச்சுக்க, நீ தான் என்னை கூப்பிட்டேன்னு நான் சொல்லிடுவேன். ஒரு முத்தம் கூட. ஒரு முத்தம் குடுடி. முத்தம் குடுடி. போலீஸை கூப்பிடு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. டேய் சனி, எதா தெரியுதா? பாரு, அசைஞ்சு பாரு. யார்றாங்க? மரம் ஒட்டையமா இருக்கு. பார்த்து பாம்பு பாரு. இருக்கு போகுது. அங்க போ கடைசி. டார்ச்ச கொடு. இங்க யாரும் இல்ல. ஓகே எஸ். ஃபோக்கஸ் ஆகவே இல்லை. இன்னொரு வாட்டி கொடு. குடுடி. குடு. சீக்கிரம் கொடு. இப்போ ஓகே. அப்போ நான் நாளைக்கு வரேன். போகும்போது வண்டியில மோதி செத்துருவேன். அப்படி சொல்லக்கூடாது. அத்தா நாளைக்கு கண்டிப்பா வருவேன். நான் என் அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு வாரம் உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல கடந்தது ஞாபகம் இருக்குல்ல? பாய். இதா பிரச்சனை கூப்பிடுங்கண்ணா. என்ன வரைக்கும் நான் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும்? நான் பயந்தே போயிட்டேன். வா. என் கர்த்தரே. ஏண்டி ஆ? இந்த விண்கல் ஏதாவது விழுந்திருக்குமா? விண்கல் விழுந்தது அங்க கிடையாது, ஏன் தலையில தான். 10-40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கல்யாணம் பண்ண அன்னைக்கு. ஹலோ டேய் நீ எங்க இருக்க? இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கூப்பிடாத. நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். இனி இந்த வேலையெல்லாம் நீ தனியா போய் பார்த்துக்கோ. என்ன ஏன் தம்பி இங்கே நிற்கிற? போ. சரி சார், போயிடுறேன். அதை கொஞ்சம் பாரு.
இதுக்கு விலை என்ன? அதனால நமக்கு என்ன பிரச்சனை? பரவாயில்ல விடு. அந்த ஆளோட ஒரு காது மட்டும் ஏன் அப்படி சுருண்டுகிட்டு இருக்கு? நாய் ஏதாவது கடிச்சிருக்குமோ? ஏய், நாய் பூனையெல்லாம் இல்ல. ஓ. அந்த ஆளுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் கொடுத்த பரிசு தான் இது. சின்ன வயசுல பன்னியை சுடுறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தான். பன்னியை கொன்னதுக்கு அப்புறமா அப்பனோட காதலையும் ஒரு குண்டை பாய்ச்சிட்டான். அப்புறம் இந்த காது ஒண்ணுதான் போயிடுச்சா? ஒழுங்கா வெடி வைக்க கூடவா கத்து கொடுக்க மாட்டாங்க? ச்சே. டேய் ஆனந்த், டேய் ஆனந்த், கதவை தரப்பா. என்னடா பண்ற? கதவை தர. ஏன் இப்படி ஆனந்த், இருக்கிறாங்க? கதவை தரடா. ஆனந்த், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருந்த. படிக்கிறியா? என்னடா தயங்குற? உங்க அப்பா கூப்பிடுறாரு. என்ன விஷயம்? எனக்கு தெரியாது, வந்து கேளு என்னன்னு. ஏய் சோடாபுட்டி. நீ போடா நாயே. அம்மா இவனை திட்டுறா. டேய் அங்க நின்னு கொஞ்சாம அப்பா கூப்பிட்டாரு என்னன்னு வந்து கேளு. ம். அப்பா உனக்கு இப்ப கிடைக்கும் சமத்தியா. போடி. படா. என்னப்பா? உனக்கு அந்த தாமஸோட பொண்ணை தெரியுமாப்பா? யாரு? அந்த பக்கத்து ஒரு தாமஸோட பொண்ணுப்பா. இல்லையே, அது யாரு? உன்ன அப்பா, என்னது? அப்பா இவனோட இமெயில்ல இருந்து கிடைச்ச லவ் லெட்டர் தான். அந்த ரீட்டா அமிச்சதுதான். இவன் அமிச்சதா நான் இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? சாருக்கு பாடம் மண்டையில ஏறுதோ இல்லையோ, காதல் பண்றாரு. போன 2 செமஸ்டர்ல 4 பேப்பர் அரியர் வச்சிருக்கடா நீ. அம்மா நீ தாண்டி அவனை செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டே வர. நானா? உனக்கு இருக்குடி சோடாபுட்டி. அப்பா இவன் என்ன அடிச்சிட்டு போறான். ஏய், நீ என்ன கம்ப்யூட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கியா? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? இல்லனாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி விளையாட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு உனக்கு. ஆ, பசங்க கவலைப்படுவாங்கல்ல, உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்தா நீயே படிச்சு பாரு. இந்த பக்கத்து ஒரு தாமஸ் இருக்காருல, அவர் பொண்ணுக்கு நம்ம பையன் எதாவது லவ் லெட்டர் அழகா எழுதிருக்கான். பக்கத்துல டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா அப்பதான் புரியும். அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணாரு. இவனை ஏன்டா பெத்தோன்னு ஆயிடுச்சு. நம்ம வீட்டு சாரு அந்த பொண்ணு பின்னாடியே போய் ரொம்ப தொந்தரவு பண்றானா. அதுக்கு என்ன, பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலுன்னு நான் பாட்டுக்கிட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீ வீட்லயே இருக்க, உனக்கு என்ன தெரியும்? நீ அவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? என்னன்னு? காதலிக்க வேணானா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அவங்கிட்ட சொல்லிடுங்க. இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? இங்க ஒரே பிரச்சனை. உங்க அப்பா இங்க ஃபோன் பண்ணிருக்காரு. எனக்கும் தேவையான அளவு கிடைச்சது. அடிக்கலாம் அவ்வளவுதான். இனி நம்ம என்ன பண்றது? நாம எங்கேயாவது போயிடலாமா? என்னது? நாம எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு கேட்டேன். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வரமாட்டேன். ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் அப்பா என்ன உயிரோடவே விட மாட்டாரு. என்னால முடியாது அடி வாங்குறதுக்கு. எனக்கு பயமா இருக்கு. என்ன பேசாம இருக்க? நீ கொஞ்சம் சீரியஸா விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம கிட்ட தான் காசு எதுவும் இல்லையே. அப்ப நம்ம என்ன பண்றது? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு செயின் இருக்கு, அதை வித்துடலாம். ஆனா நாம எங்க போவோம்? தூரமா எங்கேயாவது. அப்ப யாருக்கும் பயப்பட வேண்டாம்ல. ஏய் லீலா, லீலா, உன்னோட 2 சவரம் வளையல் இருக்குல்ல, அதாண்டி வளையல். உன் செல்ல பிள்ளை கொண்டு போய் வித்துட்டான். நகை கடையில இருந்து பீட்டர் எனக்கு கால் பண்ணாரு.
நம்ம கொஞ்சம் கண்ணசந்தா நம்மளோட அரணா கூடயே அறுத்து வித்துருவாண்டி அவன். கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கறது நானு, விற்கிறவன் அவனா? வளர்ப்பு தப்பா இருந்தா வாழ்க்கையே சின்ன பின்னமாயிடும். கதவு தரடா. டேய், வீட்டுக்குள்ளேயே தம் அடிக்கிற ராஸ்கல், ஒழுங்கா இருக்கணும், இல்லனா வெளியில போயிடு. இளம் பூமிக்கு பாருண்டா போக்கு. ஆனந்த், ஆனந்த், என்னடா சீக்கிரம் படுத்துட்டியா? இல்லப்பா, அது படிக்க ஒண்ணும் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்குடா. எனக்கு கோவத்துல என்னமோலாம் பேசிட்டேன், மனசுல ஒன்றும் வச்சுக்காத. அப்புறம் இந்த காதல் கத்திரிக்காலாம் ஒன்றும் வேண்டாம், ஏன்னா உன் படிப்பதிப்பை பாதிக்கும். முதல்ல நீ நல்லா படிக்கணும்டா, அப்புறம் ஒரு நல்ல வேலையை பார்த்துக்க. அப்போ ஒரு அழகான பொண்ணு உன்னை தானா தேடி வருவா. பார்த்துக்கோ. குட் நைட். குட் நைட் பா. என்னடி நீ எதுக்கு அழுகுற? எவ்வளோ நேரமா நான் கால் பண்றேன், நீ ஏன் என் போன் எடுக்கவே இல்லை? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்குறேன். எல்லாத்தையுமா? எல்லாத்தையும். நாம ஒன்னா போய் சாகலாமா? நாம 2 பேரும் ஒன்னா செத்து போலாமான்னு. எனக்கு பயமா இருக்கு. அப்போ உனக்கு என் மேல பாசம் இல்ல. சரி, அப்போ சாகலாம். அப்போ நம்ம கல்யாணம் பண்ண வேண்டாமா? சாகலாம், அதான் நல்லது. நான் சபனுக்கு கால் பண்றேன். இப்ப கால் பண்ண வேண்டாம், என்கிட்ட பேசு. என் செல்ல குட்டி இல்ல? என்னங்க? என் தங்க குட்டி இல்ல? நான் ஒரு உம்மா தரட்டுமா? வேண்டாம். நான் ஒரு உம்மா தருவேன். ரீதா, ரீதா, என்னடி சத்தம்? ஹலோ. இதெல்லாம் ஓரமா வச்சு ரூமை கொஞ்சம் சுத்தமா வைக்க கூடாதா? கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாத ஒரு பொண்ணு. என்னடி, நீ சாப்பிட வரலையா? எனக்கு பசிக்கல. ஆஹா, திமிரு காட்டாம பேசாம வந்து சாப்பிடு. அப்பா கோவத்துல சொன்னா என்ன? நீ சமத்த புள்ளன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்பா போன் பண்ணாரு, நீ ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்டாரு.
சாப்பிடலன்னு சொன்னதும் என் மேல கொச்சிக்கிறாரு. அவரோட செல்ல பிள்ளை தானே நீ. வா வா செல்லம். டே சபான், எங்கடா இருக்க? எஸ்டேட்டில். அங்கே நீ என்ன பண்ணுற? வீட்டில் நிம்மதியாக படுக்கவே முடியலடா. சரி, நீ விஷயத்த சொல்லு. எனக்கு உடனே உன்னை பார்க்கணும். என்னன்னு சொல்லுடா. உன்னால் வர முடியுமா? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. உன்னால் வர முடியுமா இல்லையா? வரேன், வீட்டுக்கு வெளியே வந்து நில்லு. ம். என்னடா இந்த அன்டைம்ல? டேய், அவ விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க ரோட்ல அவ கூட சுத்தாதன்னு? இனி என்னடா பண்றது? என்ன பண்றது? அவளோட அப்பாவை 2 காட்டு காட்டினா எல்லாம் சரியாயிடும். டேய், முட்டாள்தனமா பேசாத. இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம். கல்யாணம் பண்ணுற சர்ச்சு ஃபாதர் கிட்ட நான் சொல்கிறேன். நானா அந்த ஆளுக்கு பயம். அந்த ஆளோட 1-2 விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொன்னா அந்த ஆள் கேட்பாரு. எங்கேருந்து நடக்கும்? சமுதாயம். ஓ, சமுதாயம். என்னடா சமுதாயம்? நீ வேணா அவ சமுதாயத்தில் சேர்ந்துரு, பிரச்சனை இல்லை. ஏய், நீ என்னடா பேசிகிட்டு இருக்க? சர்ச்சிலையோ கோயிலையோ பண்ண முடியாது. ரெஜிஸ்டர் மேரேஜ் அது வேணா பண்ணலாம். அது எப்படின்னு நான் யாருக்கிட்டையாவது கேட்குறேன். நாம ஒன்று பண்ணுவோம். என் தோட்டத்தில் ரப்பர் வெட்டுற ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் பொண்ணு கூட ஓடி தான் போச்சு. நம்ம வேணா அந்த ஆள் வீட்டுக்கு போய் கேட்போம். அது ஒன்றும் வேண்டாம். நம்ம காலேஜில் டேவிட் சந்திரன் இருந்தான்ல, அவனோட அப்பா யாருக்கோ கல்யாணம் நடத்தி வச்சாருன்னு ஒரு வாட்டி சொன்னாங்க. அந்த ஆள் என்ன புரோக்கரா? புரோக்கர்லாம் இல்லைடா, அவர் வக்கீலாம். அது வேணாம். பின்ன என்ன பண்ணுறது? டேய், அதுதானடா நல்லது. அந்த ஆள் ஏதாவது போட்டு கொடுத்தா பிரச்சனை ஆகிடும். அப்போ வேற என்ன பண்ணுறது? நாளைக்கு காலேஜுக்கு போகிற வழியில் 18 வயசு கூட ஆகாத பொண்ணை எப்படா கல்யாணம் பண்ணி தருவாங்க? கல்யாணம் பண்ணணும்னா ஆம்பளை பையனுக்கு 21 வயசும் பொம்பளை பொண்ணுக்கு 18 வயசும் கண்டிப்பா ஆயிருக்கணும். ஓ, பேனா எடுக்கும் போதே சிகப்பு கலர் தான் வருது. பிரச்சனை தான் இருந்தாலும் ஓகே. அஞ்சு நாள் கழிச்சு தான் இந்த பொண்ணுக்கு 18 வயசே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஏடாகுடமா பண்ணா எனக்கு வேலை கிடைச்சிடும். பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு சார். அது என்ன? நாங்கள் வேற வேற காஸ்ட் சார். அது சரி. அப்படின்னா வேலை நிறைய இருக்கு, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகும். கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். பொண்ணுக்கு 18 வயசு ஆனதும் வா. அப்ப போயிட்டு 10ஆம் தேதி வா. ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவும் பார்த்துக்க. காசு கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பிரச்சனை நிறைய இருக்குல்ல. கல்யாணங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஓ, என்ன சுகமா? செலவு எவ்வளோ ஆகுது? குடும்ப வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலேடா. என்ன சொன்ன? உனக்கெல்லாம் இந்த விஷயம் ஒன்றும் புரியாதுடா. டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய், வேலைக்காரி ரோசமாவோட
அதை பிடிக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை இது. ஓ, சந்து தோக்காம இருந்தது டியூஷன் இருந்ததால. உனக்கு நான் நெட்ல இருந்து நிறைய வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒன்றும் நடக்காதுப்பா. அப்புறம் அதுக்கு பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் இல்லைன்னு வெயி, சும்மா சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஆ ஊ ஆன்னு. பிராக்டிஸ்க்கு வேணா நான் ரெடி பண்ணி தரேன். ஐய வேண்டாம் வேண்டாம். ஆமா, ஐயோ, ஒரு புனிதமான காதல் புறா. டேய், புதுசா ஒன்று வந்திருக்கு. யாரு? நம்ம பாபு அண்ணாவோட பொண்ணு. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கல்ல? ஆமா, புனிதமான காதல். ரப்பர் விற்கும் போது காசு சுருட்டி கொடுத்த பெரிய காதல். அப்ப காசு கொடுக்கலன்னா? நைட்டு கிணத்து பக்கமா நின்று அவ குளிக்கிறத பார்த்துட்டு போக சொல்லுவா. டேய், என்கிட்ட 2, உன்கிட்ட 10. அப்புறம் இந்த செயினை வித்துடலாம். தேவைப்படும் போது வித்தா போதும். டேய், நீ பைக்ல ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சிரு. மொபைல் உன் கையிலே இருக்கணும்னா? அப்பா வீட்லயே இருப்பாரு, எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பயம் இருந்தா நீ வீட்டிலே இருக்க வேண்டியதுதான். நான் கிளம்புறேன். ஏய், நீ போயிட்டா அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன்? முதல்ல நீ போய் அவகிட்ட ஒழுங்கா வர சொல்லு. ஈனாஷ் வரலன்னா நான் மாட்டிப்பேன். இல்லைன்னா நான் எதுக்காக போகணும்? நீயே போய் கூட்டிட்டு வந்தா போதும். அது மற்றபடி நான் என்ன சொல்றது? இவளை வீட்டில இருந்து கூட்டிட்டு வராம உனக்கு கிடைக்க போறதே இல்லை. இதை தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னா அவகிட்ட போய் சொல்லு. டேய், நீ சொல்லு. நீ சொன்னா அவ கேப்பா. கேப்பா. ஞாபகம் இருக்கா உனக்கு இந்த அடையாளம்? டேய், சின்ன வயசுல ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எப்பவும் அதை பத்தியே ஏன்டா பேசிட்டு இருக்க? உனக்கு ஒன்றும் அது ஃபீல் ஆகாது. அன்னைக்கு நான் 7வது படிக்கிறேன். சங்கம் முன்னாடி நான் அசிங்கப்பட்ட நாள் மறக்க மாட்டேன்டா. செத்தாலும் மறக்க மாட்டேன். முக்கியமான விஷயம் பேசும்போது தான். எனக்கு அது முக்கியமான விஷயம்தான். அன்னைக்கு இவ அடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ்ல இருக்க மொத்த பேரும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் இவன் என் கையில கிடைச்சிருந்தா. ஏய், விடுறா. எனக்கு கோவம் வந்துச்சு, அதான் சொன்னேன். நீயும் கொஞ்சம் சொல்லுடா. இங்க பாருடி, நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இப்ப நடந்தாதான் இது நடக்கும். இல்லைன்னா 2 பேரும் அவ்வளவுதான். என்ன? உன்னோட அக்கா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு போனாலே, அப்புறம் என்னாச்சு? உன்னோட அப்பா அது ஒண்ணுமே இல்லைனாக்கி இன்னொரு ஆம்பளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இப்படியே போச்சுன்னா உங்க நிலைமையும் அப்படிதான் இருக்கும். இதை தவிர இந்த கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அது தப்பு கணக்காக தான் இருக்கும். டேய், இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க? அவளுக்கு உன் மேல காதல் இல்ல அந்த மாதிரி ஏதாவது மண்ணாங்கட்டி இருந்தா கண்டிப்பா வருவா. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாம நீ அவளுக்கு கிடைக்க மாட்டேன்னு உன்னை விட அவளுக்கு நல்லா தெரியும். டேய், இருந்தாலும் டேய், எனக்கு இது தேவையாடா? உனக்கு வேணும்னா நீ செய்டா. உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறனால எனக்கு என்ன? நான் கிளம்புறேன். மச்சான், அதுக்கு சொல்லலடா. ஏய், நீ எதுக்கு இப்படி அழுகுற? நான் கிளம்பி வந்துடுறேன். டேய், ஒரு நிமிஷம் வா. என்னடா? இவ உன்னை செமையா மாட்டி விட போறா. டேய், இந்த ஆளு இவளை இங்க இருந்து சீக்கிரம் அனுப்புற வழியை பாரு. ஏய், நீ கிளம்பு. அழுகாதடி. கொஞ்சிக்காம சீக்கிரம் கிளம்ப சொல்லுறேன். கிளம்பு கிளம்பு. வரான். கிட்ட வரட்டும், அப்புறம் பார்த்துப்போம். பிரச்சனை ஆயிடுமோ? நீ பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன். இங்கே தான் வரான். நீ மேனேஜ் பண்ணிடுவல்ல? அவளை இந்த ஆள் பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன்.
நீ உன்னோட திருவாயை மூடிட்டுரு. இங்க நின்னுகிட்டு இருந்த பொண்ணு யாரு? யாரு? அட, இங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தாலே. இங்க யாரும் அப்படி நிக்கலையே. இத பாருங்க பசங்களா, உங்களை பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட உன்னை உதைக்க வேணான்னு சொன்னதே நான் தான், தெரியுமா? ஓஹோ, அப்ப நீங்க தான் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதா? வர்க்கினா ப்ளீஸ் அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாம் நீயே வச்சுக்கடா. இத பாரு, அவ ஒரு கிறிஸ்டியனு. அவளை வேற மதத்துக்காரங்க காதலிக்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. இந்த சாத்தான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் யாருன்னு நீ காட்டுறேன்டா. போயா. இந்த பயலுகளை இப்படியே விட்டுட்டா இந்த ஊரையே கெடுத்து குட்டி சவராக்கிடுவானுங்க. டே வர்க்கி, ஏண்டா அப்பா வயசு இருக்கிறவன பேர் சொல்லியா கூப்பிடுற? உனக்கு என் அப்பாவோட அப்பா வயசாகுது. ஓரமா போய் நில்லுடா பொறுக்கி பயல. அப்படி போனா எப்படி? இதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. கண்ணாடி இல்லைனாலும் கண்ணு தெரியும்ல. ஐயோ, இது என் பேத்தியோட போட்டோ தானே? ஆமா. இந்த போட்டோ எப்படிதான் கிடைச்சது? இதுவும் உன்னோட செல்ல இதெல்லாம் பேத்தி எப்படா தான். நடந்தது? என்னடா இதெல்லாம்? ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? இது மட்டும் கிடையாது, ஒரு பிட்டு துணி கூட இல்லாம என்கிட்ட வெரைட்டி போட்டோஸ் நிறைய இருக்கு. அப்புறம் நீங்க எப்ப தோமச்ச வீட்டுக்கு போறீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த போட்டோவோட காப்பி ஊர்ல எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்ப சரி, வாடா. எப்படா நீ இந்த வேலையை பார்த்த? தண்ணி அடிச்சது ஞாபகம் இருக்கா? பட்டாசு வெடிச்சது ஞாபகம் இருக்கா? பட்டாசு. டேய் பசங்களா, நான் சொன்னது எல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. செல்ல குட்டி இல்ல, நீ பாலால இருக்கிற என் மச்சானோட பையன் தானே? நீ நல்ல பையன் எனக்கு தெரியும்டா. அதை என்கிட்ட கொடுத்துட. என்னது? அந்த போட்டோலாம். ஆமா, தந்துட்டாலும். ஆட, அப்படிலாம் சொல்லாதடா. நாமெல்லாம் ஒரே ஆளுங்க தானே? ஆமா ஆமா. ஒரு கிறிஸ்டியானிட்டி பொண்ண ஒரு இந்து பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு என்ன பிள்ளைங்க பிறக்காதா? கண்டிப்பா பிறப்பாங்க. நான் சும்மா விளையாடினேன். நீ அந்த பொண்ணை காதலி. நான் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லிடுறேன். என்னன்னு? நீ நல்ல பையன்னு. நீயும் கேஸ்ட் மாறிட்டினா அப்புறம் பிரச்சனை ஒன்றும் இருக்காதுல்ல. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ வர்க்கினா, தேங்க்யூ. அப்புறம் நாங்கள் கிளம்பட்டுமா? பசங்களா, என் பேத்தியோட அந்த போட்டோவெல்லாம் கொஞ்சம் அழிச்சிடுங்களேன். அதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நீங்க அடிக்கடி குணமாற ஆளுன்னு எனக்கு தெரியும். வர்க்கிச்சான் தள்ளு. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலனா வேற படம் எடுத்துறேன். வர்க்கினா பாபாய். தொண்டையில் சிக்கின முள்ளு மாதிரி ஆயிட்டான். சே, வேலியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. ஹலோ பழனி. யாரு? சபானா? என்னடா, என்ன விஷயம்? நல்லா இருக்கண்ணா. அண்ணா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுடா, என்ன செய்யணும்? என்ன வேணா செய்யறேன், சொல்லு. என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தான். உனக்கு இங்க என்னடா வேலை கிடைக்கும்? நீனா பைத்தியமா? ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணி தர முடியுமா? உங்களால இங்க வேலைலாம் பார்க்க முடியாதுடா. ரொம்ப கஷ்டமான வேலை இங்க. நீங்க சொல்லுங்கண்ணா, என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க செய்றோம். நீ நல்லா படிச்சிருக்க, வீட்டுல வசதியா இருக்க, அப்புறம் ஏன்டா இங்க வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிற நீ? உங்களால முடியுமா முடியாதா? சரிடா, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். கன்ஃபார்ம் தானே? கண்டிப்பாடா முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுல ஒரு ஆளு பொண்ணு. ஆஹா, பொண்ணா? என்னடா, லவ்வர்ஸா? 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னா அவங்க 2 பேருக்கு மட்டும் ஜாப் போதுமேடா, உனக்கு எதுக்குற இன்னொரு ஜாபு? ஓ, எனக்கு இங்க போர் அடிச்சிருச்சு. என்னது? பொண்ணுக்கு இங்க வேலை கிடைச்சிரும்டா. ஆனா ஆம்பளைங்களுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்குமே. அங்க என்ன மாதிரி வேலை கிடைக்கும்? கிடைக்கும்டா, நம்ம ஊர்ல கிடைக்காத வேலையா?
வா வா சீக்கிரம் வா. வா வா வா. தம்பி, அந்த பொண்ணை வந்து நிலா ஹோட்டல்ல விட்டுரு. அப்புறம் இந்த பொண்ணை வந்து ரெசார்ட்ல விட்டுரு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீயே வந்து பிக்கப் பண்ணிக்கோ. லேட் பண்றாத, புரியுதா? சரியா வரும்ன்ற? ஆகாம நான் நினைச்சு நடக்காம ஒரு விஷயம் இருக்காடா. எல்லாம் நான் சொன்ன மாதிரி 27ஆம் தேதி அவளை வீட்டில இருந்து வெளியே வர சொல்லு. டேய் 27ஆம் தேதி வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நாளைக்கே நம்ம பண்ணிடலாம். ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான நேரம்னு ஒன்று இருக்கு. நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த வர்க்குச்சம் வீட்டுக்கு ஒரு வாட்டி போகணும். ஆஹா, என்னாலாம் வர முடியாது. போன வாட்டி பட்டதே போதும். உன் விஷயத்துல பொண்ணை தூக்குறதுக்கும் உத வாங்குறதுக்கும் நான் வேணும். ஏன் ஆளை நான் ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்றது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? டேய், நான் வரேன். ஏன்னா உனக்கு ஹெல்ப் பண்ண நான் மட்டும் தானே இருக்கேன். இது ஒரு ட்ரையல் ரன்னு தான். நாம எதை பிளான் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ரன்னை செஞ்சு பார்க்கணும். சரிடா. டேய், என்ன மாதிரி ஒரு நண்பன் இருக்கும்போது நீ எதுக்காகடா பயப்படணும்? அதான் என் பயமே. என்னது? இத பாத்தியா? அட, கடலைக்காய் முட்டாயி. இதை கையில வச்சுட்டு தான் பசிக்குதுன்னு இருந்தனா ஓபன் பண்ணி சாப்பிடலாம். இதை நான் அவளுக்கு கொடுக்கறதுக்காக. யாருக்கு? சினிக்கு. கடலைக்காய் முட்டாய். அப்படியே கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சையும் வாங்கி கொடு. அவ பாயாசம் வச்சு குடிக்கட்டும். போதும் போதும். உன் மனசுல நீ என்னமோ பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்ப எல்லா வேலையும் நீயே பாத்துக்க வேண்டியதானே? டேய், கடலை முட்டையில நிறைய விட்டமின் இருக்குல்ல. நானும் ரேவதிக்கு இதை வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். பொண்ணுங்க சாப்பிட்றத விட இது நமக்கு தாண்டா ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றனாலலாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. பெருசா கண்டுபிடிச்சிட்டான். அப்படிதானே என்கிட்ட சொன்னாங்க. ரீதா, ரீதா, நான் போயிருந்தேன். ரீதா, அம்மா கூப்பிடுறாங்க. என்ன வேணுமா? இரு, நான் இப்ப வந்துடுறேன். நீ அங்க என்ன பண்ற? பாட்டிக்கு ரொம்ப முடியல, கொஞ்சம் கீழே வா. பாட்டிக்கு என்னாச்சு? உடம்பு முடியலையா? பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. என்ன ஹரிதா இது? நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா. ஏன்? அம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். ஹலோ. பாட்டிக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ரீதா, இவ எங்க போயிருக்கா? அப்ப நம்ம விஷயம்? நான் வருவேன். நீ அங்க என்ன பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வா. ரீதா, அவ வரேன்னு சொல்லிட்டா. ரீதா, வரமா. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ சீக்கிரம். நாய்க்கு பிறந்த மீன் என்ன குத்திருச்சு. என்னடா இது? சூடா யூரின் போறது நல்லதுடா, அதுவும் இப்படி வெட்ட வெளியில. டேய், கப்பலுக்கு வந்த மாதிரி ஏன்டா உட்காந்துக்கிட்டு இருக்க? இந்த சான்ஸும் போச்சுன்னா அப்புறம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. நாளைக்கு சாயந்தரம் தான் அவங்க ஸ்கூல்ல இருந்து போறது. பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி அவ அப்பாவோட ஃபோனை நம்மக்கிட்ட கொடுத்துடணும். அது எதுக்குடா? டேய், ஸ்கூல்ல இருந்து வண்டி 7 மணிக்கு போயிடும். 9 மணிக்கு சரியா போய் சேர்ந்துடும். அதுக்கு முன்னாடி நான் அவளோட கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணுவேன். பாட்டிக்கு ரொம்ப முடியல, அவளை உடனே பஸ்ல இருந்து இறக்குங்கன்னு சொல்லணும். யாரு பேசுவா? உங்க அப்பா.
டேய் கழுத நம்ம தான்டா சொல்லணும். சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் ஐடியா இருக்கு. நீ தைரியமா இரு. அப்படியா? ம். ஃபோன் எடு. டேய் உன்னோட ஃபோனு தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. ரீதா அப்பாவோட ஃபோனை குடுறா. இதுல அம்மு டீச்சர் தானே? என்னாச்சு? எடுக்கல. டேய் டர்னிங் வரப்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஹலோ. ஆமா சொல்லுங்க சார். குமுளி ஜங்ஷன் வரப்போகுது. சரி நாங்க அங்க வெயிட் பண்றோம். என்னாச்சு டீச்சர்? ரீட்டாவோட பாட்டிக்கு ரொம்ப முடியலையா? மாமனாரோட ஃபோனு. கடுவாப்பாறையில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே தங்கிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா பண்ண போதாதா? டேய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். யாராவது பார்த்துட்டாங்கன்னா? ரொம்ப கூட்டம் இருக்க இடம் ஒன்றும் கிடையாது. அங்கே நம்மளை தேடி யாரும் வரவும் மாட்டாங்க. இந்த பேக்கை எங்கேயாவது முதல்ல ஒளிச்சு வச்சிடணும். ஓகே? ரீட்டா கவலைப்படாத. டூர் அடுத்த வாட்டியும் நம்ம போலாமே. அவங்க வர லேட் ஆகுமா? இல்ல இப்ப வந்துருவாங்க. அப்படின்னா நம்ம வெளியில நிக்கலாம். வாங்க. வா. தாமஸ் சார் தான் சொல்லி அனுப்புனாரு. ரீதா உனக்கு இவங்களை தெரியுமா? தெரியும். எப்படி போவீங்க? பைக்ல. பைக்லையா? டாக்ஸியில் தான். டாக்ஸியை கூப்பிட்றேன். இப்போயே கூப்பிட்றேன். டீச்சர் ரீதாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. போனை கட் பண்றாரு. இவனுங்க கூட எப்படி அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறது? அவரு ஃபோன் பண்ணி சொன்னா தானே. நம்ம வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்காங்கல்ல. உனக்கு இவங்களை நல்லா தெரியும்லம்மா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அண்ணனுங்க தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிடுறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு நிமிஷம் இரு வரேன். வா. கொடு. இந்த பொண்ணையும் பையனையும் இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் விடணும். உன் பேரும் ஃபோன் நம்பரும் எழுதி கொடு. வண்டி நம்பரும் சேர்த்து கொடு. பேரெல்லாம் எழுதிக்கோங்க. கொரியன் TN 59 98 70. ஃபோன் நம்பர் வேணுமா? ஃபோன் நம்பர் கண்டிப்பா வேணும். 96 38 40 59 71.
ஆ இதை ஆ, பத்திரமா correct தான். வச்சுக்கோங்க. அம்மா நீ கிளம்பு. ஜீப்ல ஏறுமா. சாரு எனக்கே இந்த அட்ரஸ் தெரியுமே. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். நம்ம தாமஸ் சாரோட பொண்ணு தானே. சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணு தானே. பீட்டர் எனக்கு நல்லா தெரியும் இந்த விலாசம். கடவுளே, நாங்க பயந்துட்டு இருந்தோம். இவளை எப்படி தனியா அனுப்புறதுன்னு நினைச்சோம். ஆஹா. டீச்சர் லேட் ஆச்சுன்னா பிளான்லாம் கேட்டு போயிடும். ஓஹோ அப்படின்னா பிளான் எதுவும் தப்ப வேணாம். வா சீக்கிரம் போலாம். உங்க கூட பார்த்தமே அந்த பையன் தானே அது. பைக்ல உட்காந்தா பிளேன் ஓட்டுற மாதிரி நினப்பு. பறக்கிறான் பாரு. பாட்டிக்கு என்னமாச்சு? பாட்டிக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். நான் முன்னாடி உங்க அப்பாவுக்கு டிரைவரா இருக்கும்போது எனக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே வந்தது இல்லம்மா. அவங்க சமைச்ச அந்த சாப்பாடோட சுவை இன்னும் என் நாக்கு நுனிலே இருக்கு. மறக்கவே முடியாதுமா. அதெல்லாம் ஒரு காலம். நானும் தாமஸ் சாரும் போகாத ஊரே இல்லைன்னா பாரு, எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். தாமஸ் சார் ரொம்ப நல்ல மனுஷமா. தெரியும்ல உங்களுக்கு அவரை. ரொம்ப இருட்டா இருக்கு. என்னது நல்லா இருக்குது. ஐயோ யாரு பண்ண வேலைடா இது? ஒன்றும் புரியலையே. உள்ளே உட்காந்தான்னு அர்த்தம். கொஞ்சம் இறங்கி வெளில வாங்க. இந்த கல்லெல்லாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வைக்கலாம். வாங்க. எவன்டா அவன் கல்லை கொண்டு வந்து ரோட்டில் போட்டு வச்சிருக்கான். சே கடவுளே, கல் குவாரியில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆளு எதுவும் பண்ண வேண்டாம்னு சபான் கிட்ட சொல்லு. போலீஸா? ராத்திரி நேரத்தில் என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை சார், வழியில் யாரோ கல்லை போட்டு வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க போற? நான் அந்த பொண்ணை கொண்டு போய் விட போறேன் சார். யார் இந்த பொண்ணு? உள்ள இருக்காங்க. வாங்க சார். சார் வாங்க. அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு உள்ள இருக்கு பாருங்க. வாங்கம்மா. அவங்கள வெளியில வர சொல்லு. சார் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சார். நீங்க ஒன்றும் சந்தேகம்லாம் பட வேண்டாம் சார். வா வெளியே. உங்க அப்பாவோட மொபைல் நம்பர் சொல்லு. 9895704104. லேண்ட்லைன் நம்பர் 0486922964. ஹலோ ஹலோ ஹலோ. போன் எடுக்கவே இல்லை. ச்சே, இது எத்தனாவது வாட்டி தொல்லை பண்ணிக்கிட்டு பெல் அடிக்குது நிக்குது. சார் எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். உனக்கு தெரிஞ்ச பசங்க தான் எனக்கு புரியுது. ஆனா அது தெரிஞ்ச வேற யாராவது இருக்கணும்ல. சார் இந்த டீச்சர் நம்பருக்கு வேணா பேசுங்களேன். யாருக்கு கால் பண்ணணும்னு நீ சொல்லாதடா.
டீச்சர் நம்பர் தானே இது? ஆமா சார். அதான் என்னடா ஹலோ ஹலோ, இண்டோ அமெரிக்கன் ஸ்கூல் டீச்சரா? நான் குமுளி இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ரீதா தாமஸ்னு ஒரு பொண்ணு என் கஸ்டடியில் இருக்கா இப்போ. என்ன சார், என்னாச்சு? பிரச்சனை ஒன்றும் இல்லை. இங்கே வழியில் அந்த பொண்ணை பார்த்தோம். நீங்கள் தான் அந்த பொண்ணை அனுப்பிச்சிங்களா? ஆமா. என்ன வேற பிரச்சனை ஒன்றும் இல்லையே சார். குரியன்னு ஒரு டிரைவரோட ஜீப்ல வந்திருக்காங்க. நாங்க டிரைவர் கிட்ட இருந்து அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கியிருக்கோம் சார். அப்படியா? ஆமா, சொன்னேன்ல. சரி, ஓகே. இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சார். நான் சொன்னேன்ல, இந்த கல் எடுக்க மட்டும் உதவி பண்ணீங்கன்னா ஒதுக்கி வையா. எல்லாரும் சேர்ந்து கல் எடுத்து போடுங்க சார். செய்ய முடியும், நீ கூட செய்ப்போ. நானுமா என்ன கனகன. எனக்கு என்ன சந்தேகம் தான், இந்த போலீஸ்காரங்க தான் கல் எடுத்து போட்டிருப்பாங்களோ. இவங்களுக்கு ராத்திரியில் ரோந்து போடுறது தவிர வேற வேலை என்ன? நான் யாரு? அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. எதுக்காக தம்பி? நான் இங்கே இறங்கணும். ஐயோ, இந்த நேரத்தில் இறங்கணுமா? என்னம்மா சொல்கிறல்ல, வண்டி நிறுத்தியா? ஏன் தம்பி கத்துற? இரு நிறுத்துறேன். இப்போ வர. ராத்திரியில் என்ன தேடுறான்? என்ன ஆச்சுப்பா? என்ன ஆச்சா? நான் வரல, நீங்க கொண்டு போய் விடுங்க போதும். அது எப்படிப்பா? அது நீ கிளம்பும் போது நீயும் வரேன் தானே கிளம்புன. இப்போ நான் மட்டும் எங்க போனான் திருப்பி? அதனால இல்ல, அது ஒன்றும் இல்லை. அது வழி தெரியும்ல. வழி தெரியும் தானே என்கிட்ட சொன்னீங்க. வழியெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, நீ ஏன் எங்க கூட வர மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை, போங்கண்ணா. நீங்க தெரிஞ்சாதான் போவீங்க. வீடு பக்கத்துல தான் இருக்குது, அதனால ஏன் வர மாட்டேங்கிறேன்னு கேட்குறேன். அது இல்லைண்ணா, எனக்கு வர்றதுக்கு மனசு இல்லை, அவ்வளோதான். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நீ வராம எப்படி? நான் வந்தாதான் நீங்க போவீங்களா? அப்படி சொன்னா என்ன பண்றது? நம்மள அங்க ஒன்னா தானே ஏத்தி விட்டாங்க, ஒன்னா தானே போய் சேரணும். என்ன பேசுற நீ? நான் வந்தா உங்க பிரச்சனை தீந்துருமா? அட கடவுளே, என்னப்பா நீ படுத்துற? நீ ஏதோ போய் தொலை போ, வேற வழி இல்லை. அது என்ன பாப்பா அந்த பையன் அப்படி பேசுறான்? இவனை என்ன பண்றது? அட கடவுளே, ஏய் நடு காட்டுக்குள்ள நின்று என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? நீ இப்ப வரியா இல்லையா நீ? ஏ வாப்பா, ராத்திரி நேரத்துல பிரச்சனை பண்ற. நான் தம்பி ஒரு அவசரத்துக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிற. கதை கெட்டுச்சு. என்னாச்சுண்ணா? அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்க்குறேன். பேட்ரி ஏதாவது டவுன் ஆகிருக்குமோ என்னவோ. ராத்திரி நேரத்தில் கழுத்து இருக்குது. என்ன இருக்கும்?
இங்க ஏதோ ஒரு தப்பு ஆகிற மாதிரி இருக்குது. தம்பி, ஜில்லுன்னு உள்ள உட்காந்துட்டு இருக்க, இறங்கி தள்ளுப்பா. தள்ளுனா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா இங்கேயே இருக்க வேண்டியது தான். இறங்கி தள்ளுப்பா. என்னால் அதெல்லாம் முடியாது. அண்ணா, டைம் இல்லை, இவ்வளோ சீக்கிரம் வீட்டில் விட வேண்டாமா? அடைச்சா என்னடா இது பெரிய தலைவலி இறங்குச்சு. ஒரு வேளை ஆயில் கீழ் காலியாக இருக்குமா? அண்ணா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க, நாங்கள் கிளம்புறோம். இரு, நானும் வரேன். எப்படி? வாங்க, திரும்பி வரும்போது இது இங்கே இருக்காது. 650 ரூபாப்பா. இங்க பாரு பாப்பா, தாமஸ் சார்கிட்ட நான் தான் கொண்டு வந்து விட்டேன்னு சொல்லணும். அதாவது டிரைவர் கொரியன் சொன்னா தாமஸ் சாருக்கு நல்லா தெரியும், மாத்திரமா சொல்லிடே. வண்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கொஞ்சம் இருக்குப்பா, நானும் வரேன். ஏய் கணுங்களா, நில்லுங்க, நானும் உங்க கூட வரேன். இங்க பாருங்கப்பா. நானும் வரேன். வண்டி எப்படியும் ஸ்டார்ட் ஆக போறதில்ல. நைட் நானும் உங்க வீட்டில் தங்கிடுறேன். அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். என்ன நான் சொல்றது சரிதானே? இப்படி நின்று தானே இருக்கும். வாங்க போறோம். நடுக்காட்டுல வண்டி வேற மக்கார் ஆயிடுச்சு. இங்க இருந்து என்ன பண்றது? வண்டி பழைய வண்டி தானே, ரோட்ல நின்னா கூட யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. வேகமா நடப்பா, டார்ச்ல வேற பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்குது. ஓ, இந்த ராத்திரி நேரத்துல யாரையாவது போன்ல? ஹலோ ஹலோ, நீங்க அவளை வீட்ல விட்டுட்டீங்களா? அதே தோ இப்போ விட்டுருவேன். அப்பா அம்மா யார்கிட்டயாவது சொல்லி விட்டுட்டு வந்துருங்க. சரிங்க, அப்படியே பண்ணிடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான். இவங்கள வீட்டில் விட்டுட்டு நானும் ராத்திரி அங்கே தான் தங்க போகிறேங்க. ஏன்னா அந்த தாமஸ் சார் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் அவர்கிட்ட டிரைவராக கொஞ்ச நாள் வேலை பார்த்தேங்க. ஓகே ஓகே, அவளை அங்கே விட்டுட்டு கால் பண்ணுங்க. அப்புறம் வீட்டில் யார் இருக்காங்களோ ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்க, அப்படியே பண்ணுறேன். நமக்கு ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரியான வீடுங்க அது. ஏன்னா ரொம்ப உறவு அதிகம். எங்கள் தாத்தா அவருடைய மாட்டு வண்டிக்கு தான் ஒரு காலத்தில் டிரைவராக வேலை செஞ்சாருங்களாம். அப்படியே அந்த 2 மாடுகளையும் ஹலோ ஹலோ வச்சிட்டாங்களா? நம்ம போகலாம் பிள்ளைங்களா? தாமஸ் சார், தாமஸ் சார் வீட்டில். இந்த திமிர் பிடிச்ச நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது. யாருப்பா அது? புது நம்பரா இருக்கே. ஹலோ நாய், ஒன்றும் இல்லடி, இங்கே நாய் குலைக்குது. ஹலோ நாய்ங்க, நாய். அம்மாக்கு இப்போ எப்படி இருக்குடி? பரவாயில்லன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்களாம். நீ எல்லாருக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிடு. உடம்பு முடியாமல் இருந்தாங்க, யாருக்குமே சொல்லன்னு யாரும் சொல்லக்கூடாது. முக்கியமான நேரத்தில் என் ஃபோன் வேற காணா போயிடுச்சு. எல்லார் ஃபோன் நம்பரும் அதில் தான் இருக்கு. கொஞ்ச நம்பர் நானும் எழுதி வச்சிருக்கேன். இந்த மொபைலில் பிரச்சனையே இதுதான். போச்சுன்னா எல்லாம் போயிடும். பிதாவே பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமே. சொல்லுமா, போன் கட் ஆயிடுச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா ரெடியா இருக்கேன் தெரியுமா? நான் இங்க மலைப்பாதையில இருக்கேன்டி. ஒரு பொண்ணை கொண்டு போய் விட்டு வர வந்தேன். எங்க? சரியா கேட்கல. மலைப்பாதையில இருக்கேன், ஒரு பொண்ணை கொண்டு வந்து விட வந்தேன். விட்டுட்டு திரும்பி வாங்க. இந்த ராத்திரி நேரத்துல விடுறதுக்காக போயிருக்காரு. உனக்கு புரியலையா? ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்க விட வந்தேன். உங்களை பத்தி தெரியும்.
நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏய் இந்த ராத்திரிலையா? எதுக்கு? பூஜை செய்யறதுக்கு. சர்ச் பண்டிகைக்கு என்ன வீட்டுல கொண்டு போய் விடுற நீங்க சொல்லிருந்தீங்கல்ல. என்ன யாராச்சும் கொண்டு போய் விடுவாங்களான்னு நானும் பாக்குறேன். நான் சொல்றத கேளு. எவ்வளவு சொன்னாலும் ராத்திரி வண்டி எடுத்துட்டு தானே போனீங்க. என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா இன்னைக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு போவீங்களா? இங்க பாரு, நான் எப்படியாவது அங்க வந்து சேர்றேன். என்னால தாங்க முடியல. பாத்துக்கிட்டே இரு. நான் இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் சாக போறேன். பாருங்க. நீ தேவையில்லாம பிரச்சனை ஒண்ணும் பண்ணாத. நான் வந்துறேன். இரு சொன்ன கேளு. நீ எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். நான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ. பேசாம இருடா. வேணு. அட கடவுளே, எல்லாம் என் தலைவிதி. யார் பாது? நாசமா போறோம்ல. நீ என்னையா பேசுற? செல்லக்குட்டி, கண்ணுக்குட்டி, ஒன்னும் அவசரப்படுறாத. நான் வரும்போது ஏதோ வாங்கிட்டு வரேன். யோ, நீ என்னையா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டியா இல்லையா? பொண்ணா? யோ, அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டியா இல்லையா? விட்டுட்டேங்க. இல்ல விடல. விடலையா? அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடுறதுக்கு தான் போனேன். ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? விட்டுறேன். இங்க பாருங்க டீச்சர், விட்டுறேன். உடனே விட்டுறேன். விட்டுட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னாச்சு? அவன் இன்னும் அவளை வீட்டுல விடல. ஏங்க ஏங்க கட் பண்ணிட்டாங்களா? ஆட கடவுளே, எல்லாம் என் தலை விதி. இப்படி வந்து சொதப்புதே. என்னடா இது? கிழங்கு சொல்லி வச்சிருக்கான். யார் வேலையா இருக்கும்? சரி இதோ வந்துடுறேன். கொஞ்சம் காத்துருங்க. இதுங்க ரெண்டும் எங்க வண்டியில? ஐயோ, ஒரு எட்டு போய் பாருங்க. இந்த நாயங்க வேற தூங்க விட மாட்டேங்குதுங்க. என்னன்னு பார்த்துட்டு வரேன். சார், தாமஸ் சார். யார் அது? நான் தான் சார், கொரியன். என்னடா இது பாதி ராத்திரியில வந்து? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கதவை தரங்க. அப்படியா? சார் கொஞ்சம் வேகமா வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்னடா முக்கியமான விஷயம் இந்த ராத்திரியில? ஹலோ, என்னங்க? அம்மா தவறிச்சிங்க. அங்கே புதிய
தொடர மழை போலே மனதில் உண்டு காதல் நிறைய ஏதோ வழியை தேடி நாமும் அலைய பல மாய கனவுகள் வந்து போகும் நிறைய போகின்றோம் பல வழிகளில் மலைப்பாதைகள் பல ஏறி காதலே இதயமே அங்கே புதிதொரு உலகம் உண்டு தொடர மழை போலே மனதில் உண்டு காதல் நிறைய நேற்று ராத்திரி ஹாஸ்பிட்டல்ல இறந்துருக்காங்க. இறுதி சடங்கெல்லாம் 2 நாள் கழிச்சு தான். ஆமா, முடியாம தான் இருந்தாங்க. நான் நடுவில் பார்த்தேன். தாமஸ் அங்கிள், நான் மனோஜ் பேசுறேன். நம்ம வீட்டு பொண்ணையும் 2 பசங்களையும் நேற்று ராத்திரி மலைப்பாதையில நம்ம ஆளுங்க பார்த்துருக்குறாங்க. இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. வான் பறவைகள் ஏதோ கரை தேடி எங்க பறந்து போகுது மெல்ல சின்ன சிறகுகள் எறிவது அறியாமல் சிறு விளக்கில் தேனை உண்ண சங்கடங்கள் போக சந்தோஷம் வந்திட கண்ணில் வருமே ஆவேசம் நேற்று என்பதெல்லாம் அகன்று போயிட என்றும் இங்கே கொண்டாட்டம் காதலே இதயமே அங்கே புதிதொரு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. முதல்ல படிக்கிற வேலையை பாரு. மழை போலே மனதில் உண்டு காதல் நிறைய என்னாச்சு உன் பொண்ணுங்க ஆளையே காணுமே, எங்க போயிட்டா? அவ இங்க எங்கேயாவது இருப்பா. பல மாய கனவுகள் வந்து போகும் நிறைய போகின்றோம் பல வழிகளில் மலைப்பாதைகள் பல ஏறி காதலே இதயமே காதலே இதயமே ஒரு ரூம் போதுமா? 1 மணிக்கு ஒரு ரூம் ஒன்று வேக்கண்ட் ஆகும். அது தரேன். சொல்லுங்க சார். இவங்களை ரூம் நம்பர் 110 கூட்டிட்டு போ. சரி, போலாமா? அந்த பேக்கை கொடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சார், கீ. டேய், நான் போயிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். வேணாம், நீ இங்கே இரு. நான் போயிட்டு வரேன்.
சார் ஏதாவது வேணும்னா ரிசப்ஷன் கால் பண்ணால் போதும். சரி சரி. மலையாள பொண்ணு 17 வயசுல நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும். இதில் 50,000 ரூபா இருக்கு. பொண்ணு சூப்பராக இருந்தா இன்னும் காசு தரேன். என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏமாத்தின எங்க போய் தொலைஞ்சான்? ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஒரு வாட்டி ப்ளீஸ் டி. நீ ஏன்டா இவ்வளோ லேட்டு? நான் லேட்டாக வந்ததுனால விஷயம் எதுவும் நடக்காம இல்லைல்ல. இழிச்சிட்டு இருக்காம பசிச்சுன்னா எதாவது எடுத்து சாப்பிடு. கண்ணுக்குட்டியோட பேர் என்ன? ஏன் கண்ணுக்குட்டி அங்கே நின்றுட்டே இருக்க? வா வந்து ஒரு ரவுண்ட் போடலாம். வா 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 வா. டே எந்திரா. ஏம்மா எங்களை பார்த்து பயப்படுற? நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க தான். நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? அவங்கள பாரு எப்படி இருக்காங்க. தம்பிக்கு கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தி போல இருக்கு. ஏன்டா செல்லம் இப்படி முறைச்சு நிக்கிற நீ? அடி வந்து உக்காரா போறேன் போக்கு. நான் பாக்குற சரகு ஊத்து. வா வா. ரியாஸ்
பாருங்க எஸ்கேப். புடிங்கடா புடிங்க, வந்துடுறோம். என்னால முடியல இதுக்கப்புறம் ஓட முடியாது. இங்க முடியல. நீங்க எங்க இருக்கீங்க? தெரியலடா. எங்கன்னு சொல்லுடா. ஹலோ 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 ஹலோ, எங்க இருக்கன்னு சொல்லுடா. ஹலோ, நீ அங்கேயே இரு. ஹலோ சீக்கிரம் ஏறு. அந்த பேக் எங்க தான்? போ 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 போ. ஆனந்த், ரீதா, ஆனந்த்,
இது இப்போ முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் எங்கேயாவது போய் ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் போட்டு ஃபுட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கெல்லாம் பசியே எடுக்காதுல்ல? ஃபோனை மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ணிடாதீங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோம்? ஆமாம் ஆமாம், மேப்பு பார்த்து தானே நம்ம இங்கே வந்தோம். இங்க தனியா நிக்கிறதா? நாங்களும் கூட வரோம். நான் சொல்கிறத கேட்டால் மட்டும் போதும். ஃபோன் பெரியார் டவர் ரேஞ்சில் இருக்குது சார். எப்படியோ மொபைல் டவர் லொக்கேட் பண்ணதுனால அவங்கள சீக்கிரமாகவே நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல? ஓகே ஓகே சரி சரி. பெரிய வாதியார்னு பேர். புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. வாதியார்னு சொல்லிட்டு வர வேண்டாம். எதுக்குடி சும்மா அழுதுனுக்குற? உன் அப்பா செத்துட்டானா? விஷயம் என்னன்னு சொல்லடி, நின்று இருக்கிற. பையன் வீட்டுல இருந்து போய் 4-5 நாள் ஆயிடுச்சு. எங்கேயாவது போய் விசாரிச்சுட்டு வாங்க. ஹலோ 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 ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நாங்க எங்க வரணும்? நாளை மறுநாள் காலையில் குமுளி வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. காசு எடுத்துகிட்டு வர மறந்துடாதீங்க. ஹலோ ஹலோ, இந்த சிக்னல் வேற. இன்னைக்கு இவ்வளவுதான். உனக்கு அவ்வளவுதான். மூஞ்ச பாரு சனிய. எங்கடா இருக்க நீ? போன் ஏன் கிடைக்கவே இல்ல? 3 நாளுக்குள்ள அங்க வந்துருவோம். ஏன்டா லேட் ஆகுது? நான் வேணா அங்க வரட்டுமா? 2 நாளா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானே கூப்பிடுறேன்.
பயந்தாங்கோலிங்க. ட்ரெஸ் அழுக்காக்கிட வேண்டாம், மாற்றி போடுறதுக்கு வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் இல்ல, என் பேக்ல எல்லாமே இருக்கு. அப்பாடா. இது என்ன? அதில் ஒரு விஷயம் இருக்கு, நீ வேணா பாரு. எனக்கு பிடிக்காது பிரெட். எனக்கும் வேண்டாம். பசிக்குதுன்னா எடுத்து வச்சு சாப்பிடு, எனக்கு வேணும். இங்கிருந்து 40 கிலோமீட்டர் இருக்கு குமிளிக்கு. 2 நாள் கழிச்சு நம்ம போலாம். இங்க இருக்கணுமா? இந்த காட்லியா? நம்ம சீக்கிரமா போயிடலாம். சும்மா இரு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தானே? ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு போயிடலாம். இங்கே தான் நமக்கு சேஃபு. பனிக்காற்றில் வரும் நீர்த்துளிகள் உன்னை காண ஓடி வருதே அடி அழகு எந்த நாருயிரே நெஞ்சுக்குள்ளே வந்து நிறைந்தாய் விண்ணில் வெண்மதி போல் என்னுள் வந்தாயே மென்மை இதழ்கள் முல்லை பூவாக மலராதோ அடி எனக்காக கனவா நினைவா சொல்லடி பனியில் நனைந்து உதயங்கள் என்றும் என்னை காண வருதே தென்றல் காற்றே தழுவி போகாதே உள்ளத்திலே பெய்யும் காதலாய் விண்ணின் கனவுகள் தீண்டுதே மென்மை இதழ்கள் முல்லை பூவாக இங்க மலர்ந்தேட என்று நின்றேதோ மழையா வெயிலா காணுமா மழை மேகம் நீந்தி போவது போலே பெண்ணை எந்த நெஞ்சில் நுழைகின்றாய் பாடல் பாடி போகும் நெஞ்சங்களே மோகம் வந்த சிரம் மனதினிலே இனம் புரியாமல் நான் தவிக்கின்றேன் உன்னை பார்த்தாலே நான் சிலிர்க்கின்றேன் என் உயிரே தேடி தேடி போவோம் ஒன்றாக பனியில் நனைந்து வரும் உதயங்கள் உன்னை காண ஓடி வருதே தென்றல் காற்றே நீங்கி போகாதே பெண்ணை எந்தன் வானில் மேகமாய் விண்ணின் கனவுகள் தீண்டதாய் மென்மை இதழ்கள் முல்லை பூவாக மலராதோ அடி எனக்காக கனவா கனவா நினைவா நினைவா
டேய் நம்ம நாளைக்கு இங்கேருந்து கிளம்பலாமா? பழனி கூப்பிட்டானா? டேய் என்ன? நீ பழனிக்கு கால் பண்ணியா? இல்லை. சூப்பர் போ. அப்புறம் நம்ம வேற என்ன பண்ணுறது? நீ கொஞ்சம் பேசாமல் தூங்குறியா? இத பாத்தியா? ஏன் கை சைஸுக்கு இருக்கு. இங்க வந்து பாரு. உனக்கெல்லாம் போர் அடிக்காதா? லவ் உலகத்திலே இல்லாத லவ்.
ஆனந்த்! 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 அப்பா அப்பா
உன்னோட போனுங்க. அழாத, நான் போனை தேடிட்டு இப்போ வரேன். ஓகே? எனக்கு பயமா இருக்கு. எங்கேயும் போயிடாத, இங்கேயே இருக்கணும். நான் போயிட்டு இப்போ வரேன். ஹலோ, ஹலோ. ஹலோ ஆனந்த், நான் பிரீத்தியோட அப்பா பேசுறேன். ஹலோ, ஹலோ ஆனந்த். அப்பா, என் செல்ல பொண்ணு அழக்கூடாது. அப்பா இப்ப வந்துருவேன். நீ ஆனந்த் கிட்ட போன கொடுமா. நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ, நாங்க இப்போ மலையோட அடிவாரத்துல இருக்கோம்.
நாம கல்யாணம் பண்ண வேண்டாமா? ஏன் ஒரு தயக்கத்தோட சொல்ற? நான் கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன். நானும் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் அது இப்போ இல்லை. தம்பி, சவானோட அம்மா தான். அவன் பக்கத்துல இருக்கானா? கொஞ்சம் போன் அவங்கிட்ட கொடு. ஹலோ ஹலோ. ஆழத்தில் கரையும் மனமே, இதயத்தின் அறியா வழியில் சொல்வாய் சொல்வாய் சபான்! சொல்வாய் மீண்டும் நீ. இதயத்தில் ஒருகும் காதல், கண்ணீரில் வழியும் விரதம். சொல்வாய் சொல்வாய் மீண்டும் நீ. ஷபான்!
அந்தி வெயிலின் நிழல் நிறைந்த இடம் இவ்வழியில் நான் தனியாக மனதினுள்ள அலைமோதும் கடல் ஷபான்! போக நீ என் நிழலாக இன்று ஆனாயே ஒன்று சொல்லாமல் முறிந்தாதே எந்தன் ஷபான்! அறிகின்றேன் உன்னை நானும் சொல்வாயா நீயும் உடனே ஷபான்! திரியும் நனையும் முன்னே மேகங்கள் ஷபான்! மாய்ந்திடும் முன்னே வருவாய் நீயும் உடனே கனவுகளின் சிதையறியும் கனல் இவ்வழியில் நான் தனியாக அலைப்பாயது என் மனமோ இங்கு வழி அறியாமல் நீ என் நிழலாக இன்று மாய்ந்தாயே ஒன்றும் சொல்லாமல்